மதிப்பிற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், மதிப்பிற்குரிய ஆத்மா குழு தலைவர்கள், ஏனைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள், அரசு துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த மக்களுடன் முதல்வர் முகாம் முதற்கட்டமா நம்மளுடைய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில நடந்தது. இரண்டாம் கட்டமா ஊரக பகுதிகளில், கிராமப்புறங்கள்ல நடந்தது ஊராட்சியில. மூன்றாம் கட்டமா வறுமை கோட்டுக்கு கீழே அதிகம் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் நம்மளுடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதி தலைமையின் கீழ் இந்த முகாம்கள் திட்டமிடப்பட்டு இன்னைக்கு இந்த பஞ்சாயத்துல இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முகாம்ல என்ன சிறப்பு அம்சம்னு கேட்டீங்கன்னா, 15 அரசு துறை அதிகாரிகள், 44 விதமான சர்வீஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கை தேவைக்கு தேவையான ஒரு வருவாய் சான்றிதழ், இல்ல உங்களுக்கு ஒரு ஜாதி சான்றிதழ், இல்ல உங்களுக்கு தேவையான வீட்டு வரி ரசீது, ஒரு ஈபி கனெக்ஷன் மாற்றுறதுக்கான ஒரு ரசீது, இல்ல உங்க குழந்தைகளுக்காக ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலமா கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப், இல்ல உங்க பசங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தேவைன்னா அதற்கு தாட்கோ மற்றும் நம்மளுடைய சிறு தொழில் மையம் மூலமா கொடுக்கக்கூடிய கடன் உதவி, எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு ஒரு சிகிச்சை தேவைன்னா காப்பீடு அட்டை. இந்த மாதிரி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைக்கான 44 விதமான சர்வீஸ் எல்லாம் இங்கேயே வழங்குறதற்காக 15 அரசு துறை அதிகாரிகள் இங்க வந்திருக்காங்க. ஆக இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாரும் இந்த முகாமை நல்ல முறையில நீங்க பயன்படுத்திக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தாரக மந்திரம். அதற்காக கடைக்கோடியில இருக்க கிராமத்துல கூட அரசோட திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் மாவட்ட நிர்வாகமும் அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இந்த முகாமை இங்கு நல்ல முறையில் ஏற்பாடு செய்த அரசு துறை அதிகாரிகள் மற்றும் ஒன்றிய குழு தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை நன்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரை வழங்கிடுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.